திருவாரூர் மடப்புரம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் என்று பெயர் பெற இருக்கக்கூடிய அருணாசலம் ஒவ்வொரு ஊராக சென்று கொண்டே இருக்கிறார். எல்லா ஊரும் அவருக்கு சொந்த ஊர். அப்படியே போகிற பொழுது நீடாமங்கலம்னு ஒரு ஊருக்கு போகிறார். அவர் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நீடாமங்கலத்திலே ஒரு ஆத்து படுகை, ஒரு சிறுவன் குளித்து கொண்டிருக்கிறான். குளித்து விட்டு எழுந்தான். இந்த சாமி அந்த பக்கம் போனார். இந்த சிறுவன் அந்த சாமியை பார்த்து ஒரு கும்பிடு போட்டான். ஏதோ அவனுக்கு மனசுக்குள்ள தோன்றிற்று. திடீர்னு ஒரு பாம்பு அந்த சிறுவனை துரத்த தொடங்கிற்று. சாமிக்கு உடனே தெரிஞ்சுது. அப்படி திரும்பினார். நல்ல பிள்ளையை தீண்டாதே போ. அவ்வளவுதான். நல்ல பிள்ளையை தீண்டாதே. சாமியுடைய கட்டளை பாம்பு கட்டுப்பட்டது. வள்ளற்பெருமானார் பெயரை சொன்னால் பாம்பு கட்டுப்படும் என்பார்கள். அது மாதிரி சாமி சொன்னவுடனே பாம்பு கட்டுப்பட்டது. அந்த பையன் போய்விட்டான். அதே ஊரில் இன்னொரு நிகழ்ச்சி நடந்தது. இன்னொரு சிறுவன் சாமியை பார்த்தான். சாமி கூடவே வந்தான். திடீர்னு என்ன சொன்னா, எங்க வீட்டுக்கு போகணும், எனக்கு பயமா இருக்கு. சுவாமி அந்த மரத்தை பார்த்தார். மரத்திலே ஒரு ஜடாமுனி. அதுக்கு எல்லாரும் பயம். ஜடாமுனியை ஒரு பார்வை பார்த்தார். இந்த சிறுவனை வீட்டில் கொண்டு போய் விட்டுவிடு. ஜடாமுனி பையனுடைய அப்பா மாதிரி மாறிற்று. அப்பா கையை பிடித்து அழைத்து கொண்டு போக, இந்த சிறுவன் மகிழ்ச்சியோடு போக, வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டில் ஒரு அப்பா உட்கார்ந்திருக்கார். அப்புறம்தான் தெரிஞ்சுது யாரோ நம்மை அழைத்து வந்தவர்கள். ஓடி வந்து பார்த்தார். சாமியை காணவில்லை. அருணாசலம் பறந்து விட்டார். எந்த ஊர்லையும் நிற்கிறது கிடையாது. கால் போன போக்கில் போய்கொண்டே இருக்க வேண்டும். திருநீலப்பாடின்னு ஒரு ஊர். திருநீலப்பாடியிலே நம்முடைய அருணாசலத்தினுடைய பூர்வாசிரமத்து தம்பி நமசிவாயம், அவர்தான் காசிக்கு போனவர். வந்து அந்த நீலப்பாடியிலே ஒரு சாமியாராக இருக்கிறார். இப்போ அவருக்கு பேரு நமசிவாய சுவாமின்னு பேரு. ஒரு பெரியவரிடத்திலே சிவஞான போதம் பாடம் கேட்கிறார். சிவஞான போதம் மெய்கண்டார் அருளியது. சிறந்த சித்தாந்த நூல். சைவ சித்தாந்த சாத்திரங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி பெற்றது சிவஞான போதம். மெய்கண்டார் அருளியது. சிவஞான போதத்துக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு ஒரு பெரியவர் இருக்கிறார். நம்ம அருணாசல சுவாமி அந்த இடத்துக்கு போயிட்டார். போன உடனே அந்த பெரியவர் இவரை பார்த்தார். இவன் தீட்சை இல்லாதவன், இவன் அனுஷ்டானம் இல்லாதவன். சாமி அதெல்லாம் ஒன்றும் செய்கிறதே இல்லை. சித்தம் போக்கு சிவம் போக்கு. தீட்சை இல்லாதவன், அனுஷ்டானம் அற்றவன். இவனுக்கு முன்னால் சைவ சித்தாந்த சாத்திர பாடம் சொல்லக்கூடாது. பாடத்தை நிறுத்திவிட்டார். தம்பி நமசிவாய சுவாமி அங்கே, அண்ணா அருணாசல சுவாமி இங்கே. பாடத்தை நிறுத்தின பெரியவர் அந்த பக்கம். ஊர் மக்கள் எல்லாம் கூடிவிட்டார்கள். அருணாசல சுவாமி என்ன பண்ணார் தெரியுமா? சிவஞான போதத்துக்கு சிவஞான போத சிந்தனம் அப்படின்னு ஒரு நூலை அப்பொழுதே சொல்லி எழுதி கொடுத்து விட்டார். சிவஞான போத சிந்தனம். இந்த நூலை வாங்கி அந்த பெரியவர் படித்தார் இல்ல, காலில் வந்து விழுந்தார். மெய்கண்டார் எதை பாடினாரோ அதை அவரே வந்து உரைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது சிவஞான போத சிந்தனம். இது ஒரு காட்சி. சாமி பல ஊர்களுக்கு போனார். கடைசியிலே திருவொற்றியூருக்கு போயிட்டார். அங்கிருந்து தான் திருவாரூருக்கு வரப்போகிறார். திருவொற்றியூரிலே பட்டினத்து சுவாமிகள் சமாதி. கல்லாப்பிடையும் கருதாப்பிடையும் கசிந்துருகி நில்லாப்பிடையும் நினையாப்பிடையும் நின் அஞ்செழுத்தை சொல்லாப்பிடையும் துதியாப்பிடையும் தொழாப்பிடையும் எல்லாப்பிடையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே என்று வழிபட்ட முற்றத் துறந்த பட்டினத்தடிகள் சமாதி. திருவொற்றியூர் மண்ணெல்லாம் சிவலிங்கம். அங்கே போய் அருணாசல சுவாமி உட்கார்ந்துட்டார். அந்த ஆலயத்திலே உட்கார்ந்திருக்கிறார்.
பட்டினத்தார் சமாதி ஆலயம். அந்த ஊரிலே ஒரு அந்தண பெண், மனக்கோளாறு, சித்த சுவாதீனம் இன்மை. அவங்க அப்பா ஓடி வந்து ஒற்றி பெருமான் காலில் விழுந்து அழுதார். திருவொற்றியூர் பெருமானை வழிபட்டார். ஒற்றி தியாகராசரை கும்பிட்டார். நாளை ஒரு சித்தன் வந்து பட்டினத்தார் சமாதியில் இருப்பான், அவன் பார்வை படுமாறு உன் பெண்ணை வைத்து விடு. பெண்ணுக்கு சித்த சுவாதீனமின்மை. அப்பா கூட்டிகிட்டு வந்தார். திருவொற்றி பெருமான் சொன்ன மாதிரி பட்டினத்து சாமி சமாதியிலே நம் அருணாசல சுவாமிகள் பரம ஞானியாக சித்தராக வீற்றிருக்கிறார். பார்வை படும்படி உன் பெண்ணை வை. இவர் முழிச்சா எந்த இடத்தை பார்ப்பாரோ அந்த இடத்துல அந்த பெண்ணை உட்கார்த்தி விட்டார்கள். அந்த பெண் கொஞ்சம் மனக்கோளாறு உள்ளவள். அதனாலே அதற்கு தகுந்த சேட்டைகள். சாமி திடீர்னு முழிச்சார். பார்வை அந்த பொண்ணு மேலே பட்டுது. ஞானியினுடைய பார்வை படுமானால் பல நூற்றாண்டுகள் பல பிறவிகளில் செய்த பாவங்கள் போய்விடும். பட்டினத்தாருடைய பார்வை பட்டதும் பத்திரகிரியார் சந்நியாசியாக மாறினார். அந்த பார்வை இப்பொழுது அந்த பெண்ணை ஒரு பார்வை பார்த்தார் அருணாசல சுவாமிகள். அந்த பெண் அடங்கினாள். 8 நாட்கள் அதே இடத்தில் தியானம் செய்தாள். 8வது நாள் இவரிடத்திலே உபதேசம் பெற்று கொண்டாள். எழுந்து போய்விட்டாள். அப்பாவுக்கு மகிழ்ச்சி. இந்த பெண்ணுடைய சித்த சுவாதீனமின்மை இப்பொழுது மாறிவிட்டது. உபதேசம் கொடுத்தது யாரு? அருணாசல சுவாமி. என்ன உபதேசம் கொடுத்தார் தெரியுமா? அதெல்லாம் நமக்கு முக்கியம். அந்த வரியை அப்படியே சொல்றேன். அறியப்படுவனவாகிய ஜக ஜீவ பர கற்பனைகளை விடுத்து அறியும் அறிவாகவே இருக்கில் பாவ நோய் நீங்கும். சார் ஒன்றும் புரியலையேன்னு கேட்கப்படாது. திரும்ப சொல்றேன். அறியப்படுவனவாகிய ஜக ஜீவ பர கற்பனைகளை விடுத்து. நம்ம என்ன பண்றோம்? உலகத்தை பத்தி நினைக்கிறோம், இல்லை நம்மளை பத்தி நினைக்கிறோம். அப்பப்போ கொஞ்சம் கடவுளை பத்தியும் நினைச்சுக்கிறோம். இந்த நினைப்புகள் 3 நம்மளுக்கு இருக்கு. உன்னை பற்றிய நினைவு, உலகத்தை பற்றிய நினைவு, இதையெல்லாம் விட்டுவிடு. இதையெல்லாம் அறியக்கூடிய அறிவு எதுவோ அந்த அறிவாக மாறிவிடு. இதையெல்லாம் அறியக்கூடிய அறிவாக மாறினால் பாவநோய் நீங்கும். அறியும் அறிவாகவே இருக்கில் பாவநோய் நீங்கும். அறியப்படுவனவாகிய ஜக ஜீவ பர கற்பனைகளை விடுத்து அறியும் அறிவாகவே இருக்கில் பாவநோய் நீங்கும். இதுதான் அந்த பொண்ணுக்கு அருணாசல ஞான தேசிக சுவாமிகள் வழங்கிய உபதேசம். அதுக்கு அடுத்து 10வது நாள் அந்த பெண் உடம்பை விடுத்து இறைவன் திருவடிகளை அடைந்து விட்டாள். ஞானியினுடைய பார்வை பட்டாச்சுன்னா இந்த உலகத்திலே உள்ள மற்ற எல்லாம் கணக்கு முடிஞ்சு போயிடும். கணக்கு முடியலைன்னா அங்கே போய் சேர முடியாது. இருவினை ஒப்பு மலபரி பாகம் வந்து விட்டது. சாமி நாகப்பட்டினத்துக்கு போயிட்டார். அங்கே ஒரு சின்ன பையன் சாமியை பார்த்தான். சாமிக்கு பசிக்குமில்ல, பலகாரம் கொண்டு வந்து கொடுத்தான். சாமி சாப்பிடுங்க. சாமி இப்படி பார்த்தார். இத்தனை பேர் போகிறாங்க, யாருக்கும் தோணலை இந்த குழந்தைக்கு எனக்கு சாப்பாடு போடணும்னு தோணி இருக்கு. பலகாரத்தை வாங்கினார், சாப்பிட்டார். இந்த பையன் திரும்பினான். ஒரு பாம்பு கடித்தது, விழுந்து விட்டான். சாமிக்கு தெரிஞ்சது. நகுலா, நகுலன்கிறது ஒரு கீரிக்கு பேரு. நாகன்பால் சிறுவன் அகப்பட்டான், விரைந்து செல். கீரி அங்கே ஓடிற்று, பாம்பை கடித்தது, வேறிடத்துக்கு சென்றது. ஒரு மூலிகை கொண்டு வந்தது. இந்த பையனை பாம்பு கடித்த இடத்தில் தடவிற்று. பையன் எழுந்தான். அருணாசல சுவாமிகள் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். திருவாரூருக்கு வந்துட்டார். திருவாரூர் கமலாலயம். அந்த அந்த இடத்துக்கு பேரு அற்புதமான பெயர். அந்த குளக்கரை காசி கங்கை மாதிரி 64 தீர்த்த கட்டங்கள், நடுவிலே ஒரு கோயில். அந்த பக்கத்திலே வந்து சுவாமி உட்கார்ந்திருக்கிறார். கமலாலயத்தின் மேல் கரை,
வடநாட்டிலே இருந்து கிருஷ்ணானந்தகிரி, சங்கர சரஸ்வதி, ராமானந்த பாரதி அவங்க பேரு. 3 பேரும் வந்தார்கள். கூட்டமெல்லாம் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம சாமி ஒரு ஓரத்தில் கீழக்கரையில் உட்கார்ந்து இருக்கார். மேல்கரையில் அவங்க இருந்தாங்க. சாமி கீழே வந்துட்டார். கீழ்கரையில் இவர் படுத்திருக்கிறார். வெயில், நல்ல வெயிலில் படுத்திருக்கிறார். அந்த 3 பேரும் இவரை பார்த்தார்கள். பரமஞானி என்று முகத்தை பார்த்ததும் தெரிந்தது. உள்ளே உள்ள சிறப்பு முகத்தில் தெரியும். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டானால் வாக்கினிலே ஒளி உண்டாகும். அந்த 3 பேரு ரொம்ப படித்தவங்க. கிருஷ்ணானந்தகிரி, சங்கர சரஸ்வதி, ராமானந்த பாரதி 3 பேர் அங்கேருந்து வந்து சாமியை பார்க்குறாங்க. சாமி, இப்படி வெயில்ல படுத்து கிடக்கிறீங்களே, ஏதாவது மர நிழல்ல படுக்கக்கூடாதா? நம்ம அப்படித்தானே நினைப்போம், நிழல்ல தானே படுப்போம். சாமி வெட்ட வெயில்ல அவர் பாடு கவலைப்படாம படுத்து கிடக்கிறார். சாமி, ஏதாவது மர நிழலில் படுத்திருக்க கூடாதா? 3 பெரியவர்களும் கேட்கிறார்கள். சாமி உபதேசம் பண்ணுகிறார். சேதனமாகிய ஆன்மாவுக்கு அசேதனமாகிய விருட்சமா சுகத்தை தரும். புரியுதா? உயிருள்ள இந்த உடம்புக்கு உயிரில்லாத மரம், அது அசேதனம், இது சேதனம். அதுவா சுகத்தை தரும்? அப்படி தருமானால் காணல் ஜலமும் உஷ்ண பூமியை குளிரச் செய்யும். உண்மை நோக்கு இன்மையே பேதங்களுக்கு அஸ்திவாரம். புரிஞ்சுது. சாமிக்கு மரநிழல் தேவையில்லை, சாமியின் நிழல் தான் மற்றவர்களுக்கு தேவை. 3 சுவாமிகளும் வழிபட்டார்கள். வாக்கிய சிந்தனம் என்று ஒரு நூலை எழுதினார்கள். அதற்கு அஸ்திவாரம் நம்ம சுவாமிகள் சொன்ன அந்த உபதேசம். இப்போ சுவாமி திருவாரூரில் இருக்கார். பேரென்ன? அருணாசல சுவாமிகள். சோமநாத முதலியார்னு ஒருத்தர் சித்தூர்காரர். சித்தூர் சோமநாத முதலியார். திடீர்னு வயிற்று வலி வந்துருச்சு. பல ஊர்களுக்கு போனார், வைத்தியம் பண்ணனார், வயிற்று வலி போகலை. தீராத வயிற்று வலி. அப்பர் சுவாமி பாடுவார்ல, குடரோடு துடக்கி முடக்கி இட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே. அது மாதிரி வயிற்று வலி. தவித்தார், ஓடினார், பல கோயில்களுக்கு போனார். கடைசி சிதம்பரத்துக்கு வந்துட்டார். நடராஜாவுக்கு முன்னால நின்று அழுதார். எம்பெருமானே, இந்த நோய் தாங்க முடியவில்லை, எப்படியாவது இந்த நோயிலே இருந்து எனக்கு விடுதலை வேண்டும். இன்று இரவுக்குள் விடுதலை கிடைக்காவிட்டால் நான் உடைவாளை உருவி வெட்டி கொண்டு உன் சந்நிதியில் இறந்து போவேன். சித்தூர் சோமநாத முதலியார். நடராஜா சிரிச்சுக்கிட்டார். அன்னைக்கு பகல் பூரா கோயில்ல இருந்தார், ராத்திரி கோயில்ல மறைஞ்சிருந்தார். நடுராத்திரி நடராஜாவுக்கு முன்னால வந்தார். ஒரு பக்கம் நடராஜா, ஒரு பக்கம் கோவிந்தராஜா. 2 பேரையும் பார்த்தார். பெருமானே, வயிற்று வலி தீரல, தீரா நோய், இதோடு நான் வாழ முடியாது, இறந்து போகிறேன். வாழ் வைத்திருந்தார், வெட்டி கொள்ள போனார். அசரீரி வாக்கு சொல்லிற்று, திருவாரூருக்கு போ, தட்சிணாமூர்த்தியை பார், உன் வியாதி தீரும். ஆகா, இதை காலையில் சொல்லி இருக்கப்படாதா? இரவு முழுக்க கோயிலில் இருந்தார். நடராஜ பெருமானை வழிபட்டார். கடைசியில் புறப்பட்டார். சிதம்பரத்தில் இருந்து ஓட்டமும் நடையுமாக திருவாரூருக்கு வந்துட்டார் நம்ம சோமநாத முதலியார். திருவாரூருக்கு வந்தா கோயிலுக்குள்ள போயிட்டார். கோயில் பெரிய கோயில். தியாகராஜ பெருமானுடைய திருக்கோயில் மிகப்பெரிய கோயில். மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எழுதுவார், கும்பிட்ட கையை எடுக்க முடியாதாம், அத்தனை கோயிலாம், வரிசைக்கு கோயில் இருக்குமா, அவ்வளவு கோயில். தேடினார். தட்சிணாமூர்த்தி சந்நிதிக்கு வந்துட்டார். தட்சிணாமூர்த்தி சந்நிதியை பார்த்தார். தட்சிணாமூர்த்தியை பார்த்தார், கண்ணீர் விட்டு அழுதார். வயிற்று நோய் தீரவில்லை. இது என்ன?
திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சந்நிதியிலே வயிற்று வலி தீரும் என்று நடராஜ பெருமான் சொன்னது பொய்யாகிவிட்டதா? கலியுகத்தில் கடவுள் வாக்கும் பொய்யாகுமா? தவித்தார். வெளியில் வந்தார். எல்லோரிடத்திலும் கேட்டார், இங்கே தட்சிணாமூர்த்தி சந்நிதி இதுதானே? ஆமாம். உங்களுக்கு என்ன வேண்டும்? இந்த வயிற்று வலி தீர வேண்டும். அப்படியா? பக்கத்தில் போங்க, மடப்புறம்னு ஒரு பகுதி இருக்கு, அங்கே ஒரு சந்நியாசி இருக்கார், நிர்வாண சந்நியாசி, விபூதியை அள்ளி போட்டு கொண்டு உட்கார்ந்திருப்பார். அவருடைய திருவருள் நோக்கம் கிடைக்குமானால் உங்கள் நோய் போய்விடும். ஓடி வந்து பார்த்தா யார் வீட்லையோ சாப்பிட்டு எச்சி இலை போட்டிருக்காங்க. நம்ம அருணாசல சுவாமி அந்த எச்சி இலையில உள்ள சாதத்தை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார். சன்னியாசிங்கிறவன் அப்படித்தான் இருக்கணும். அப்படியெல்லாம் பார்த்தா நம்ம ஊர்ல யாருமே சன்னியாசியா இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஒண்ணுதான். இவர் பக்கத்தில் வந்தாரா, இப்படி பார்த்தார். அவர் திரும்பினார். என்ன நடராஜா அனுப்பிச்சாரா? யாரு கேட்கிறா? அருணாசல சுவாமி. இவருக்கு புரிஞ்சு போச்சு, நடராஜா அனுப்பிச்சாரா. அந்த காலத்தில் என்ன செல்லா இருந்துச்சு? ஒன்றும் கிடையாது. மனசுதான். கடவுளோடு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சித்தர்கள். நடராஜா அனுப்பிச்சாரா? ஆமா, இந்தா சாப்பிடு. அவர் சாப்பிட்ட எச்சி சாதம் அதை கொடுக்க சோமநாத முதலியார் அதை வாங்கி வாயில போட்டு சாப்பிட, இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கொஞ்சம் தண்ணி குடி. தண்ணி குடிச்சார். வைத்த தடவினார். குன்ம நோய் தீராத வயிற்று வலி தீர்ந்து விட்டது. சாமி, நீங்க அருணாசல சாமி இல்ல, நீங்க தான் தட்சிணாமூர்த்தி. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறையார் அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்ன தட்சிணாமூர்த்தி குருநாதன் நீங்கள் தான். காலில் விழுந்துட்டார். அதிலே இருந்து நம்ம அருணாசல சுவாமிக்கு அந்த பேர் மாறி திருவாரூர் மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமின்னு பேர் வந்து விட்டது. திருவண்ணாமலை பேரு அருணாசலம், அப்பா அம்மா வச்ச பேரு. சோமநாத முதலியார் கூப்பிட்டது தட்சிணாமூர்த்தி. அதனாலே இவருக்கு பெயர் திருவாரூர் மடப்புறம் தட்சிணாமூர்த்தி என்று ஆயிற்று. சிக்கல் பழனியப்ப செட்டியார்னு ஒருத்தர் சாமி காலில் வந்து விட, சாமி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ண, அந்த இடத்திலே ஒரு சிறிய கூரை கொட்டகை செட்டியார் போட்டு கொடுக்க, சாமி அதிலே தங்க, மடம் உண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வளர்ச்சிகள் தென்பட்டன. சாமிநாதன் செட்டியார்னு ஒருத்தர், அவர் பொண்ணுக்கு விசாலாட்சின்னு பேர். இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மனக்கோளாறு. எங்கெங்கையெல்லாம் மனக்கோளாறு இருக்கோ எல்லாம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் சந்நிதியில் இன்றைக்கும் சரியாகி கொண்டிருக்கின்றன. இன்னைக்கும் மதுரை மீனாட்சி கோயில்ல சித்தரை 21 முறை சுத்துகிறார்கள். கட்டிக்குளம் மாயாண்டி சாமியினுடைய சமாதியில் சோமப்பா சித்தரை 19 முறை சுத்துகிறார்கள். திருவாரூர் வடப்புறம் தட்சிணாமூர்த்திகள் சமாதியில் இன்றைக்கும் 19 முறை சுத்தி வந்து மனக்கோளாறு தீர்ந்து போகிறது. நம்ம சுவாமிநாதன் செட்டியார் பொண்ணு பேரு விசாலாட்சி, மனக்கோளாறு கொண்டு வந்து சாமிக்கு முன்னால நிறுத்திவிட்டார். சாமி தவத்தில் இருந்தவர் முழிச்சார். என்னடி வேணும், என்னடி வேணும்? எப்பவுமே ஞானிகளுடைய வார்த்தை அப்படித்தான் இருக்கும். நம்மளை மாதிரி எல்லாம் அவங்க பேச மாட்டாங்க. எப்பவும் கடவுளோடு கலந்திருப்பவர்கள். என்னடி வேணும், என்னடி வேணும்? அந்த பொண்ணு திரும்பிற்று. உன்னடி வேணும், உன்னடி வேணும். அவ்வளவுதான், சரியா போச்சு. எனக்கு என்ன வேணும்? உன் திருவடி வேண்டும், குருநாதனுடைய திருவடி வேண்டும். திருவடி கிடைக்குமானால் வேற ஒன்றும் தேவையில்லை. அப்பர் சுவாமிகள் தலையிலே ஆண்டவன் திருவடி வைத்த பொழுது அப்பர் அடிகள் மகிழ்ச்சியாய் பாடுகிறார். நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். சினந்திருகு களித்துரிவை போர்வை வைத்தார், செழுமதியின் தளிர் வைத்தார். சிறந்து வானோர் இனந்துருவி மணிமகுடத்து ஏறத்துற்ற இன மலர்கள்
போது அவிழ்ந்து மதுவாய் பில்கி நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறே. திருவடி கிடைச்சது. இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். மாணிக்க வாசகர் பாடுறார். இவர் என்ன கேட்டார்? என்னடி வேண்டும். அந்த பொண்ணு என்ன சொல்லிற்று? உன்னடி வேண்டும், உன்னடி வேண்டும். நிறைய காட்சிகள், நிறைய செல்வாக்கு. சாமி அன்போடு வந்தவர்களை ஆதரிப்பார். கொஞ்சம் ஆணவத்தோடு வந்தவர்களிடத்திலே எதையும் வாங்கி கொள்ள மாட்டார். கடைசியில் 1837 ஆண்டு ஆவணி மாசம் 12ஆம் தேதி புதன்கிழமை எல்லாரையும் கூப்பிட்டார், உட்கார வச்சார். அந்த பகுதி அதிலே ஒரு கோயில் மாதிரி கட்டினார். கீழே சமாதிக்கான ஏற்பாடு. அந்த பகுதியிலே சுவாமி அன்னைக்கு 1837 ஆவணி மாசம் 12ஆம் தேதி புதன்கிழமை மத்தியானம் 12 மணி சாமி போய் உயிரோட சமாதியில் உட்கார்ந்தார். அது ஜீவ சமாதியாக ஆகிற்று. உத்தர நட்சத்திரம் ஆவணி மாசம். இன்றைக்கும் சான்றோர்கள் அங்கே சென்று வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய ஆலயம் இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால் பல மகா சன்னிதானங்கள் வந்து அந்த சன்னிதானத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் திருவாரூருக்கு போகக்கூடிய பெருமக்கள் மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுடைய சமாதிக்கு போய் வழிபாடு செய்து, அங்கே சண்முகானந்த சுவாமின்னு பின்னாலே வந்த ஒரு புண்ணியவான், செட்டிநாட்டைச் சேர்ந்தவர், நிறைய கோயில் அந்த கோயில் அமைப்பாக கட்டி பல ஏற்பாடுகளை செய்து பலரும் தங்குவதற்கும் வழிபாடு செய்வதற்கும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அனைவரும் சென்று வழிபாடு செய்கிறார்கள். சித்தர்களுக்குள் மிக சிறப்பாக இன்றைக்கும் போற்றத்தக்கவராக விளங்குபவர் மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள்.